எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுடு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 4 ஸ்டெப்ஸ் இருக்குது விசுவாசம் வேலை செய்கிறதுக்கு. ஒன்று, அதான் 23ஆம் வசனத்தில் பார்க்குறோம். மார்க் 11:23 பார்க்குறோம். என்ன சொல்கிறாரு? எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுடு போ என்று சொல்லி. முதல்ல பிரச்சனையை பார்த்து சொல்ல வேண்டும். எல்லாம் சொல்லுங்கள், சொல்ல வேண்டும். அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ரெண்டாவது, சொல்லிட்ட பிறகு விசுவாசிக்க வேணும். என்ன விசுவாசிக்கணும்? சொன்னபடியே ஆகும் என்று விசுவாசிக்க வேணும். இது ரெண்டாவது ஸ்டெப்பு. மூணாவது ஸ்டெப்பு, இருதயத்தில் சந்தேகப்படக்கூடாது. அதான் மூணாவது ஸ்டெப்பு. 23ஆம் வசனத்தில் இருக்கிறதே அப்படியே 4 ஸ்டெப்பாக போடுறேன் நான், வேற ஒன்றும் கிடையாது. இருதயத்தில் சந்தேகப்படக்கூடாது. நான்காவது, சொன்னபடியே ஆகும். அப்போ முதல்ல சொல்லணும், ரெண்டாவது சொன்னபடியே ஆகும்னு விசுவாசிக்கணும், மூணாவது சந்தேகப்படக்கூடாது இருதயத்தில், நாலாவது சொன்னபடியே ஆகும். ஏன் இருதயத்தில் சந்தேகப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு? சந்தேகப்பட்டால் கெட்டு போயிடுது, ரிசல்ட்டு கெட்டு போயிடும். நான் சொன்ன உடனே ப்ராசஸ் ஆரம்பிச்சிருது, நான் சொன்ன உடனே வேலை ஆரம்பிச்சிருது. எங்கே ஆரம்பிக்குது? அடியில் வேரில் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நான் விசுவாசித்துட்டு இருக்கணும். ஒன்று கண்ணில் காண முடியாது, ஆனால் விசுவாசிக்கணும் அப்படியே ஆகும்னு. இருதயத்தில் சந்தேகப்படக்கூடாது, அதுக்கப்புறம் தான் அப்படியே ஆகிறது. அப்போ நான் சொன்னதுக்கும் ஆகிறதுக்கும் இடையில 2 ஸ்டெப் இருக்குது, மறந்துடக்கூடாது. இருதயத்தில் சந்தேகப்படாமல் நான் இருதயத்தில் சந்தேகப்படக்கூடாது, விசுவாசிக்க வேணும். இருதயத்தில் சந்தேகப்படக்கூடாது, விசுவாசிக்க வேணும். சந்தேகப்பட்டால் ரிசல்ட் கெட்டு போகுது. அப்போ இந்த சந்தேகத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம் இல்லையா? அது இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். நான் சொன்னேன் இல்லையா, டபுள் டவுட். 2 வார்த்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, முதல் 4 எழுத்துக்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜில் சேம், DOUB. ஏன்னா டவுட்டுன்னு வேற ஒன்றும் இல்லை, டபுள் தான். அது இரு மனதாக இருப்பது. ஆகும், ஆகாது. இன்றைக்கி ஆகுன்றது நாளைக்கு ஆகாது. இது மீட்டர் ரீடிங் மாதிரி. இது இன்னைக்கு கோயிலுக்கு போய் நல்லா அல்லேலூயா இவன் பாட்டு பாடி நல்லா பிரசங்கம் கேட்டோன்னே ஆகும், கண்டிப்பாக ஆகும் அப்படின்றது. நாளைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், அப்புறம் ஆகுமான்னு தெரியல பிரதர், ஒரு வேளை ஆகாது போல இருக்குது. அதுதான் இருமனது, அதான் டவுட் இல்லையா? சரி, இன்னொரு அற்புதமான ஒரு எக்ஸாம்பிள் வேதத்தில் இருக்குது. நல்ல அறிமுகமான பகுதி, ஆனால் அங்கே தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். அறிமுகமான பகுதினா நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குது. ஏன்னா எப்படி இதை கண்டுபிடிச்சேன்னா, முன்னெல்லாம் யோசிப்பேன், இதில் எத்தனை தடவை பிரசங்கம் பண்ணியாச்சு, நானே ஒரு 100 தடவை பிரசங்கம் பண்ணியிருப்பேன், நம்மளுக்கு தெரியாது தான் இது அப்படின்னு. அது ரொம்ப லைட்டாக வாசிக்கிறது. அப்படிலாம் பண்ணுறதே கிடையாது. இப்போது தெரிஞ்ச பகுதினா தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கிறது. ஏன்னா இதில் இன்னும் தெரிய வேண்டியது நிறையா இருக்குதுன்றதை கற்றுக்கிட்டேன் நான். அதனால் நல்லா கவனிங்க. 14ஆம் அதிகாரம் மத்தேயு 14:24 வசனம். இதே பிரின்சிபல். இந்த விசுவாசிக்கிறது எப்படி சந்தேகம் வேலை செய்து அதை கெடுக்கிறது, எப்படி விசுவாசம் வேலை செய்யுதுங்கிறத நல்லா காண்பிக்கிற ஒரு பகுதி. சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவளை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு 23 தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார். அதற்குள்ளாக படவு நடுக்கடலில் சேர்ந்து எதிர்காற்றாக இருந்தபடியால் அலைகளில் அலைவுபட்டது. இவர் கரையில் இருக்கிறாரு, சீஷர்கள் நடுக்கடலில் இருக்கிறாங்க, படகுல போயிட்டு இருக்காங்க, மாட்டிக்கிட்டாங்க. ஒரே காற்று எதிர்காற்றாக இருக்குது, அலைகள்னால் அலைவுபடுகிறது. இரவின் 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடல் மேல் நடந்து அவர்களிடத்துக்கு வந்தார். இவர் என்ன பண்ணுறாரு? ஏஞ்சி கடலில் நடந்து போய் அவர்களிடத்தில் வர்றார். நடுக்கடலுக்கு அங்கே இருக்கிறாங்க, அங்கே வர்றார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். யார் இவங்கெல்லாம்? இயேசுனுடைய சீஷர்கள், அப்போஸ்தலர்கள். இவங்கெல்லாம் பேதுரு, யோவான் எல்லாம் பெரும்புள்ளிங்கள்லாம் இருக்கிறாங்க. இல்லை, இந்த பார்ட்டியில் சாதாரண ஆளுங்க இல்லைங்க, எல்லாம் பெரிய பெரிய ஆசாமிங்க, எல்லாம் பெரும் புள்ளிகள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அலறாங்க, பயந்து அலறி ஐயோ அப்பான்னு அழுகுறாங்க எல்லாரும். எனக்கு அதிசயமாக இருக்குது பாருங்கள், ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆளுங்களை தேர்ந்தெடுக்கிறாருன்னு. என்ன அவர் தேர்ந்தெடுத்தப்போ நான் கேட்டேன், ஆண்டவர் வேறு ஆளே கிடைக்கலையா? எவ்வளோ நல்ல நல்ல ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க, நம்ம அவங்களெல்லாம் விட்டுட்டு நம்மளை போய் தேர்ந்தெடுத்துருக்கிறீரே அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை, எல்லாம் உன் கேஸ் தான். நீங்கள் என்றைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா கர்த்தர் எப்படிப்பட்ட ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாருன்னு? இந்த பயப்படுற ஆளுங்க, என்னால் ஒன்றும் முடியாதுன்னு நினைக்கிற ஆளுங்க, ஐயோ நமக்கு வேணாமா இந்த வம்புன்னு நினைக்கிற ஆளுங்க, பயந்து அலறுற ஆளுங்க, இப்படி ஒரு சாதாரண ஆட்களை தான் கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறாரு. ஏன்னு கேட்குறாங்க ஜனங்க. ஏன்னா வேறு ஆளுங்களே கிடையாது, அப்படி தான் இருக்கிறாங்க எல்லாரும். அதனால நீங்கள் அப்படிப்பட்ட ஆளாக இருந்தால் பயப்படாதீங்க, இன்றைக்கி நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து கேளுங்க நான் சொல்கிறது. ஏன்னா அவர் என்ன பண்ணுறாரு? அப்படிப்பட்ட ஆளுகளை தான் எடுத்து அவங்க லெவலை உயர்த்துறாரு, அவங்கள மேலே தூக்குறாரு, அவங்கள வித்தியாசமான ஆளாக மாத்துற. ஐயோ நான் என்னங்க, நான் ஏமாத்துறேங்க, நான் ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் கவனிங்க.
ஏன்னா அப்படிப்பட்ட பயப்படுற ஆளை, சந்தேகப்படுற ஆளை, விசுவாசிக்க முடியாத ஆளை, விசுவாசத்தை கற்றுக்காத ஆளை. எனக்கெல்லாம் விசுவாசம்னா என்னென்னு தெரியாது. எப்படி நம்புறது, எப்படி விசுவாசிக்கிறது, எப்படி ஜெயிக்கிறது, இதெல்லாம் ஒன்றும் தெரியாது பாருங்கள். இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறேன், அன்றைக்கி ஒன்றுமே தெரியாது. நம்மளாலாம் முடியாதுன்னு நான் ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே எத்தனை பேர் ஒழுங்காக கிராப் வெட்டி, ஒழுங்காக சட்டையை போட்டு, என்ன மாதிரிலாம் இல்லாமல் கரெக்டாக இருக்கிறான், அந்த மாதிரி ஆள்லாம் எடுக்கக்கூடாதா? கத்த சொல்கிறான், கிராப்பும் சட்டையும் தான் ஒழுங்காக இருக்குது, மீதி எல்லாம் நீ தான். வெளியில் தான் ஏதோ ஜோடிச்சு வச்சுருக்கிறான் ஒழிய எல்லாம் இருதையெல்லாம் அப்படி தான்ப்பா இருக்குது. நீயும் ஒன்று தான், அவனும் ஒன்று தான். அவனையும் எடுத்திருக்கான், ஒன்றையும் எடுத்திருக்கேன், 2 பேரையும் ஒர்க் அவுட் பண்ணுறேன் பாரு எப்படி வருதுன்னு அப்படிங்கிறாரு. சரின்னு அவர் சொன்னதை கேட்டு வந்தேன் பாருங்கள், நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. அதனால தான் நான் சொல்கிறேன், பயப்படாதீங்க. இப்போ ஒரு மாதிரி இருந்தீங்கன்னா கூட வந்துட்டீங்க, படகுல ஏறியாச்சு, இயேசுவோட சேர்ந்தாச்சு, இனிமேல் கவராது. அது கொஞ்சம் கவனிக்கணும், அவர் சொல்கிறத கவனிக்கும். பயந்து அலறாங்க பாருங்கள். இயேசு நடுக்கடலில் வர்றாரு, பயந்து அலறாங்க. உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன்கொள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்பான்ஸ் பாருங்கள். எப்படி யாருக்காவது இது மாதிரி ஒரு யோசனை வருமா? நம்மளே கடலில் போயிட்டுருக்குறோம், படகுல போயிட்டுருக்கோம், ஒரே அலையும் கலையுமா இருக்குது, பயந்து அலறிட்டு இருக்கிறோம், ஐயோ அப்பான்னு. இவர் கடலில் நடந்து வர்றாரு, இதே நமக்கு பயமாக இருக்குது, இது பூதமா என்ன, எப்படி நடந்து வர்றாருன்னு. இந்த நேரத்தில் இவன் பாருங்க, ஊர் உலகத்தில் ஒருத்தருக்கும் வராத யோசனை இவனுக்கு வருது. என்ன சொல்கிறான்? நீரே ஆனால் என்னையும் நடந்து வரும்படி என்னைக்கு சொல்லும், நான் வர்றேன்றான். பக்கத்தில் இருக்க அந்த 11 பேர் என்ன செஞ்சுருப்பான்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். கொஞ்சம் அதுக்கு தான் பிரசங்க யாருங்க இருக்காங்க, யோசித்து பார்த்து சொல்கிறதுக்கு தான். பக்கத்தில் இருக்க 11 பேர் என்ன சொல்லியிருப்பான்? ஏன் வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டியா நீ? உருப்படியாக போய் சேர்ற மாதிரி எண்ணம் கிடையாதா? அப்படி தானே சொல்கிற மெட்ராஸில். அவங்களும் நம்ம ஆளுங்க மாதிரி தான். எல்லாம் முடிவு கட்டிட்டியா? நீ சாகிறது இல்லாமல் எங்களையும் சேர்த்து கட்டலான்னு பார்க்குறியா? ரொம்ப ரிஸ்கில் இருக்கிற, ரொம்ப டேஞ்சரில் இருக்கிற, சேஃபாக ப்ளே பண்ணுப்பா, ஒழுங்காக உட்காரு. இப்போ எந்திரிச்சு நடக்கிறன்ற அவர் தான் நடக்கிறாரு. இவரை பார்த்தாலே நமக்கு பயமாக இருக்குது. இவரே நடக்க முடியுமான்னு நமக்கு தெரியல, நீ வேற எந்திரிச்சு இதில் நடக்கிறேங்கிறிய. வேண்டாம். இது எப்படி எனக்கு தெரியும்னா, நான் ரொம்ப நாளாக சபையில் இருந்திருக்கிறேன், அதனால சொல்கிறேன். இப்படி தான் சொல்லுவாங்க எல்லாரும். உனக்கு என்னத்துக்கு அது? நீ என்ன ஏசுநாதர்னு நினைப்பா? உனக்கு எல்லாம் செய்யணும் முடியுமா? உனக்கு எல்லாம் செய்ய முடியுமா? உன்னை யாருன்னு நினச்சிட்டு இருக்கிற நீ? அன்றைக்கு ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுறாரு, கேட்குறேன் பாருங்க, சொல்கிறாரு, சிலர் இன்றைக்கெல்லாம் சொல்லுகிறார்கள், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவால் எனக்கு எல்லாம் செய்ய விட இது முடியும்னு சொல்கிறாங்க, எனக்கு அது முடியும் இது முடியுன்றாங்க. நீ என்ன? யூ ஆர் நத்திங். நீ ஒன்றும் கிடையாது. நீ உன்னை யார் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். இப்படி நடக்குது. நம்மளை கேட்டுட்டு எப்படி பண்ணுறாரோன்னு நம்ம தெரியல. நான் பண்ணுறது சிலருக்கு அந்த மாதிரி ஏற்றி விட்டுரும். இப்படி தான் கேள்விப்பட்டிருக்கேன் பாருங்க. இந்த 11 பேர் என்ன சொல்லியிருப்பாங்க நல்லா விளங்கும். ஏன்னா இந்த 11 பேர் மத்தியில் தான் நான் வளர்ந்து வந்தேன். நீங்களும் அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருந்து வந்திருக்கீங்க, நல்லா தெரியும். இந்த 11 பேரை நம்ம எல்லாரும் பார்த்துருக்குறோம். அவங்க என்றைக்கோ செத்து போயிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்க மறு ஜென்மம் எடுத்து பிறந்து இன்னும் உலகத்தை நிரப்பிக்கொண்டே இருக்கிறார்கள். எல்லா படகுலையும் இந்த 11 பேர் இருக்கிறான். அதில் நீங்கள் ஒரு ஆளாக இருக்கிறீங்க. நீங்கள் தான் எந்திரிச்சு ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும் இல்லையா? அந்த 12 பேரோட 12 பேரை உட்காந்துடக்கூடாது. தைரியமாக ஒரு ஸ்டெப்பு எடுக்கிறான். சொல்கிறான் பாருங்கள், நீரே ஆனால் என்னை வரும்படி சொல்லும், நான் வர்றேன் அப்படின்றான். இதில் இவன் கேட்டதே ஒரு விதமான இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லலாம். இவனுடைய இது அவரை பார்த்துட்டு எல்லாம் பயந்துட்டு இருக்கான். இவன் இந்த கேள்வி கேட்டுட்ருக்கான். அதை விட என்னென்னா த அமேசிங் கால். அவர் என்ன அழைப்பு விடுறா இருப்பாங்க. அவரும் ஏப்பா நீ உட்காரு, நான் தான் தேவகுமாரன், நான் தான் ஏதோ நடந்து வர்றேன்னா உனக்கு என்ன வேலை? நீ என்ன பெருசாக நினச்சிட்டு இருக்க? நீ உன்னால் நடக்க முடியுமா அப்படின்னு சொல்லியிருக்கணும். அவர் என்ன சொல்கிறாரு? வா. இதை கொஞ்சம் கவனிக்கணும். வா, எல்லாரும் சொல்லுங்க வா. இந்த ஒரே எழுத்து பாருங்க, ஒரே எழுத்து தான். அந்த ஒரு எழுத்து உள்ள வார்த்தை அவனை நடக்க வைக்கிறது. ஒரே எழுத்து, ஒரு எழுத்தில் அவ்வளவு வல்லமை, ஒரு வார்த்தையில் அவ்வளவு வல்லமை. கர்த்தர் சொல்றார் வா என்று சொல்லுகிறார். பாருங்க, நிறைய பேர் சொல்றாங்க உட்காரு, எந்திரிக்காத, பேசாத. அந்த காலத்தில் அப்படிதான் சொன்னாங்க பாருங்க. உட்காரு, பேசாம இரு, என்ன நினச்சிட்டு இருக்க? இதுதான் நிறைய, இப்படி தான் ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் மனுஷன் பாவத்திலே விழுந்த நாள் முதற்கொண்டு அன்றையிலிருந்து நம்முடைய தேவன் மனுஷனை கூப்பிட்டு அவன் விழுந்து போகிற நிலையிலிருந்து எழுந்து, அவனுடைய உளையான சேற்றிலிருந்து எழுந்து
அவனுடைய அவமானத்திலிருந்து எழுந்து, அவனுடைய பாவத்திலிருந்து எழுந்து, அவனுடைய இயலாமையிலிருந்து எழுந்து, முடியாமையிலிருந்து எழுந்து இன்னொரு லெவலுக்கு அவன் வர வேணும், உயர வேணும் என்று அவனை கூப்பிட்டு கொண்டே தான் இருக்கிறார். இந்த வா என்கிற சத்தம் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் மனுஷனுக்கு ஒலித்து கொண்டு தான் இருக்கிறது. அதனால்தான் ஆதாம் விழுந்து போன உடனே சரி தொலைஞ்சு போ, நீ தப்பு பண்ண, விழுந்து சாகு அப்படின்னு விட்டுறல. அவனை என்ன பண்ணார்? ஆபிரகாம் என்கிற மனுஷனை தேர்ந்தெடுக்கிறாரு. அவன் சும்மா எங்கேயோ ஒரு பட்டிக்காட்டில் கிடக்கிறான். அவனை கொண்டு சொல்றாரு, நீ உன்னுடைய இனத்தையும் உன்னுடைய ஜாதியும் உன்னுடைய தகப்பன் வீட்டையும் விட்டு வெளியே வா, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். வா, மேலே வா, கீழே கிடக்காத, அப்படியே ஒண்ணும் இல்லாம கிடக்காத, எங்கேயோ ஒரு மூலையில கிடக்காத, ஒன்றுத்துக்கு உதவாதவனா கிடக்காத, வா, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன் மூலமாக இந்த பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். வா, I'm calling you to a higher level. நான் உன்னை இன்னும் மேலான ஒரு வாழ்க்கைக்கு அழைக்கிறேன். உங்க ஊர்ல நீ வாழ்ற வாழ்க்கை அவ்வளோ போதாது, எங்கேயோ ஒரு மூலையில குண்டு சட்டிக்கிட்டுல குதிரை ஓட்டிட்டு இருக்காத, வா, நான் உன்னை எதற்காக உண்டு பண்ணினேனோ அதற்காக வாழும்படியாக எழுந்து வா, என்ன நம்பு, என்ன விசுவாசி, உன்னை உயர்த்துவேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களை கவனிக்க வேணும். அதனால தான் நான் இந்த அறைகூல விடுகிறேன். இயேசு அண்டையில் வாருங்கள், உங்களுடைய உள்ளங்களை இயேசுவுக்கு திறவுங்கள். இயேசுவே என் உள்ளத்திலே வாரும், என்னுடைய ஆண்டவராய் இரும், என்னை வழிநடத்தும், என்னை உம்மிடத்தில் சமர்ப்பிக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன், நீர் என் ஆண்டவர், என் ரட்சகர், என் உள்ளத்தில் வாரும். உள்ளத்தை திறந்து கொடுத்து பாருங்கள். நான் சொல்லுகிறேன், நீங்க இருக்கிற வண்ணம் இருக்க மாட்டீங்க, உயர்வீர்கள். ஏனென்றால் அவர் இருக்கிறவனை இருக்கிற இடத்துல மட்டம் தட்டி வச்சிருக்கிறதுக்காக வரல, வான்னு சொல்லுகிறார்கள். பாவம், அவமானம், உளையான சேரு, எல்லா அசிங்கம் எல்லாவற்றிலிருந்து எழுந்து வா, உன்னை சுத்தப்படுத்தி உன்னை பெரியவனாக்குவேன், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். என்னோட வந்து நட, என்ன நம்பு, அந்த பழையதெல்லாம் விடு, என்கிட்ட வா, என்ன விசுவாசி, உன்னை பெரிய காரியங்களை நான் காண செய்வேன். எத்தனை முறை வேதத்தில் சொல்லியிருக்கு பாருங்க, பழைய ஏற்பாட்டிலலாம். They that believe on God, they will do great exploits. கர்த்தரை நம்புகிறவர்கள் பெரிய காரியங்களை செய்வார்களாம். பெரிய காரியங்களை, உனக்கு எட்டாவது பெரிய காரியங்களை காண்பிப்பேன் என்று சொல்கிறாரு. எப்போவுமே நம்ம லெவலை உயர்த்துறதுல தான் அவர் இருக்கிறார் பாருங்க. இதுதான் ஒவ்வொரு பெற்றோருடைய உள்ளமும் கூட. ஒரு பிள்ளை பிறந்தா என்னைக்கிட்டா 1 வயசு ஆகும்னு பார்த்துட்ருக்கேன். நான் 1 வயசில் நடக்கணும் இல்லையா? நடக்கும்போது அந்த பிள்ளை 2 தடவை விழுந்த உடனே, எப்பா நீ பேசாமல் உட்காந்துக்கோ, ஏன்னா உனக்கு நடக்கலாம் வராதுன்னு நினைக்கிறேன், நீ நடந்து கிடந்து காலை கீழே உடச்சிக்க போகிற, வேண்டாம் விட்டுரு பேசாமல் அப்படின்னு சொல்லுவாங்களா யாராவது? ஒரு முட்டாள் கூட சொல்ல மாட்டான். அந்த பிள்ளை எத்தனை தடவை 10 தடவை விழுந்தாலும் எந்திரி, வா வா வான்னு. பேதுருவை இயேசு தண்ணியில் நடக்கிறதுக்கு வான்னு கூப்பிட்டா மாதிரி தான் நம்ம கூப்பிட்டு இருக்கோம். அந்த பிள்ளைக்கு அது தண்ணியில் நடக்கிற மாதிரி தான், இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது. அந்த பிள்ளை என்ன சொல்கிற? எந்திரி வா, எந்திரி வா வா. ஏனென்று சொன்னால் நம்மை போல அந்த பிள்ளை ஆக வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். சைக்கிள் ஓட்டுறதுக்கு கத்துறோம் அந்த பிள்ளைக்கு, அது உளுந்து வாரி அடிபட்டு எல்லாம் சிராய்ப்பெல்லாம் வாங்கிட்டு வருது, தொடச்சி விட்டு அழுகையை நிறுத்தி ஆறுதல் சொல்லி, இனிமே நீ சைக்கிள்லாம் எடுக்காத, உனக்கு ஆகாது சைக்கிள், வேணவே வேண்டாம், தொடவே தொடாத, நீ ஊரில் இருக்கவெல்லாம் ஓட்டுட்டோம், உனக்கு அது வராதுன்னு சொல்கிறோமா? கிடையாது. என்ன சொல்கிற? ஓட்டு வா, திருப்பி ஒரு தடவை 2 தடவை உளுந்து அடிபட்டா பரவாயில்ல, இது ஒன்றும் ஆகாது, நீ ஓட்டு, நல்லா ஓட்ட வரன்றோம். ஏன்னா நம்மை போல் அந்த பிள்ளை ஆற்றல் மிக்க பிள்ளையாக வர வேணும் இல்லையா? பள்ளிக்கூடத்தில் போய் படிக்குது, படிப்பு கஷ்டமாக இருக்கணும்னு வேணாமா, படிக்காத, உனக்கு எதுக்கு இந்த கஷ்டமெல்லாம், சும்மா சாப்பிட்டுக்கிட்டுரு அப்படின்னு சொல்கிறோமா? கிடையாது. டியூஷன் வச்சு அதை என்கரேஜ் பண்ணி அதை அங்கே கூப்பிட்டு போய் இங்கே கூப்பிட்டு போய் படிக்க வச்சு, ஏன் நல்ல பெரிய ஆளாக வரணும், நம்ம போல் வரணும், நம்மளை விட சிறந்ததாக வரணும் அந்த பிள்ளை அப்படின்னு சொல்லி என்னென்ன முயற்சிகளை நாம் எடுக்கிறோம் இல்லையா? ஏன் ஒரு தகப்பன் தாய்க்கு என்ன, அந்த பிள்ளை ஆளாக வேண்டும், மேலே வரணும், எப்பவும் குழந்தையாகவே இருக்கக்கூடாது, நல்ல மெச்சூரிட்டி அடைய, நல்ல ஒரு நிலைக்கு வரணும், நல்ல அறிவில் பெருகணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறோம். அப்போ நான் சொல்லுகிறேன், உங்கள் எல்லாரை காட்டிலும் நல்லவர் நம்முடைய பரலோக தகப்பன். அப்போ நீங்கள் பெரிய காரியங்களை கண்டது கிடையாது, நீங்கள் பெரிய காரியங்களை விசுவாசித்தது கிடையாது, எதிர்பார்த்தது கிடையாது. சின்னதிலேயே வாழ்ந்து எங்கேயோ ஒரு மூலையில் குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டி பழக்கம் நிறைய பேருக்கு அப்படியே இருக்கிறாங்க. ஆனால் இயேசு சொல்லுகிறார், வா, தண்ணியில் இறங்கி நடன்னு சொல்கிற மாதிரி தான் சொல்கிறார், வா. அப்போ இந்த வான்ற வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இயேசு சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள்,
என்ன அருமையான வார்த்தைகள் பாருங்க. இன்னைக்கு வருத்தத்தோட, பாரத்தோட, கவலையோட, கண்ணீரோடு வந்திருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எல்லாரும் இயேசுவினிடத்தில் வாருங்கள். என்ன கிடைக்கும்? அவரிடத்துல இளைப்பாறுதல் கிடைக்கும். அவர் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு வருவார், உங்களை தூக்குவார், உங்கள் அவமானத்தை நீக்குவார், உங்கள் கஷ்டத்தை போக்குவார், உங்களுக்கு உதவி செய்வார், உங்களுக்கு நன்மையை தருவார் அவர். வாருங்கள். இந்த வான் சொல்ற வார்த்தையை நிறைய பேர் கேட்கறது இல்லை பாருங்க. வாருங்கள், உள்ளத்தை திறவுங்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். இயேசு வான் சொன்னார். ஆனால் கவனிக்கணும், இந்த வான் சொன்ன வார்த்தையை கேட்டு இவன் வரலன்னா ஒரு அற்புதம் அங்கே நடந்தே இருக்காது. தண்ணியில் நடக்கிறதுங்கிற அற்புதம் நடந்திருக்கவே முடியாது. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் விசுவாசம் எப்படி தான் வேலை செய்து பாருங்கள். ஒரு பிரச்சனைன்னு எழுதுது, இந்த அலை அடித்து காற்றடிச்சு கடலில் நடுக்கடலில் படவில் சிக்கின மாதிரி ஒரு பிரச்சனை எழுகிறது. நாம் என்ன நினைக்கிறோம்? பிரச்சனை வந்தோன்னா ஐயோ கடவுள் ஏன் கை விட்டார் அப்படின்னு நினைக்கிறோம். கிடையாது. பிரச்சனை வந்த உடனே வேறு மாதிரி நினைக்கணும். நம்ம இன்னொரு லெவலுக்கு போக போகிறோம் அடுத்தது. அதுக்காக தான் இந்த பிரச்சனை. ஏன்னா பிரச்சனை இல்லாமல் ஒரு பதில் உண்டாக முடியாது. பிரச்சனை இல்லாமல் பெரிய காரியங்களை காண முடியாது. பிரச்சனை இல்லாமல் வெற்றியை காண முடியாது. வெற்றி வேணும், ஆனால் பிரச்சனையே வேணான்னா எப்படி நடக்கும் அது? அப்போ பிரச்சனையை வேற விதமாக நம்ம அணுக வேண்டும். வான் சொல்றாரு, அந்த வான்கிற வார்த்தையை எடுத்துக்கொண்டு ஒருவன் என்ன செய்கிறான் அதை பொறுத்த அற்புதம் நடக்குதா இல்லையா என்கிறது நிர்ணயமாகிறது. ஒவ்வொரு பிரச்சனையிலையும் நாம் என்ன பண்ணுறோம்? கர்த்தரிடத்தில் செல்லுகிறோம். கர்த்தாவே, இந்த பிரச்சனையை பற்றி நீர் என்ன சொல்லியிருக்கிறீர், நம்முடைய வார்த்தை என்ன, நம்முடைய சித்தம் என்ன, நம்முடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்குறோம். கர்த்தருடைய வார்த்தையை ஆராய்ஞ்சு பார்க்குறோம். அங்கே கர்த்தருடைய சித்தம் வெளிப்படுகிறது. அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளும். கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை தருகிறார், இதான் பதில்னு. அந்த பதிலை எடுத்துக்கொண்டு அந்த வார்த்தையின்படி செயல்பட ஆரம்பிக்கிறோம். இப்படி தான் விசுவாசம் வேலை செய்து பாருங்க. செயல்பட ஆரம்பிக்காவிட்டால் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. பேதுரு அங்கே உட்காந்துக்கிட்டு ஆமாம் வான்னு சொல்லிட்டாரு, ஆனால் என் காலில் எதுவும் டிங்கிளிங் சென்சேஷன் ஒன்றும் இல்லையே, சூடாக ஏதோ வரும்ன்றாங்க, அது ஒன்றும் வரலையே, சூடாக ஏதோ வந்ததுன்னா ஒரு அனாயிண்டிங் மாதிரி அப்படியே வந்ததுன்னா அப்புறம் நான் தண்ணியில் குதிப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். வான்னு சொன்னால் அந்த வார்த்தையே போதும். இல்லை தண்ணி தர மாதிரி ஆகட்டும், நல்ல கிரானைட் ஃப்ளோரிங் மாதிரி ஆகி நல்ல கடினமாக இருக்குதான்னு பார்த்துட்டு முதல்ல கையை அப்படி வச்சு விரலில் பார்த்துட்டு அது நல்லா ஹார்ட் ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு அப்புறம் நான் கால் வைக்கிறேன்னா நடக்கவே நடக்காது. அது எப்போ நடக்கக்கூடிய ஒரு தரையாக மாறும்? இவன் எப்போ இறங்குறானோ அந்த கால் அங்கே பட்டு அவன் நடக்க ஆரம்பிக்கும் போது தான் அது தரையாக மாறும். அதை கொஞ்சம் ஈஸியாக பண்ணக்கூடாதுங்க, அப்படி பண்ண முடியாது. அது அப்படி தான், அது அப்படி பண்ண முடியாது. ஏன்னா இது ஃபெய்த்து, இது விசுவாசம். கர்த்தரை நம்புறீங்களா இல்லையா? அதான இஷ்யூ. அங்கே கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னதுனால வர்றேன், இறங்குறேன், கர்த்தர் சொன்னதுனால இறங்குனதுனால அது வேலை செய்யுது, அவ்வளோதான். அப்போ எந்திரிச்சு நடக்காமல் ஒன்றும் நடக்காது. சரி, அவன் இறங்கிட்டான் பாருங்க. 29 சொல்லுது, பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். பட் when he saw the wind, அவன் காற்றை கண்டபோது, எல்லாம் சொல்லுங்க காற்றை கண்டபோது, கண்டு அதாங்க காற்றை கண்டு பயந்து, காற்று பலமாயிருக்கிறதை கண்டு. இவன் இதை பார்க்கணுமா? இதை பார்க்க சொல்லியிருக்கா? கர்த்தர் சொன்னாரா நீ இறங்கும் போதே கொஞ்சம் காற்றையும் பார்த்துக்க, காற்று எப்படி அடிக்குதுன்னு பாரு, இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும் அப்படின்னாரா? கிடையவே கிடையாது. வான்னு சொன்னார். அவன் பார்க்க வேண்டியது ஒன்றே ஒன்று. அவனுக்கு தேவை ஒன்று தான். காற்று இல்லை, கடல் இல்லை, வேகம் இல்லை, காற்றினுடைய வேகம் இல்லை, அதெல்லாம் மெஷர் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியது இல்லை. இப்போ நடக்க முடியுமா நடக்க முடியாத அதெல்லாம் கிடையாது. வான்னு சொன்னார். அந்த வார்த்தை ஒன்று தான் அவருக்கு தேவை, இல்லையா? இப்போ பாருங்கள், இந்த உலகத்தில் மல்டி டாஸ்கிங்ன்றாங்க. மல்டி டாஸ்கிங் வார்த்தையை கேட்டிருக்கீங்களா? மல்டி டாஸ்கிங் 2 காரியத்தை ஒரே நேரத்தில் செய்கிறது. நம்ம ஊர் பசங்கள்லாம் பாருங்கள், இப்போல்லாம் கொஞ்சம் மாறிட்டாங்க. இங்கே இதை போட்டுட்டு ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு படிக்கிறான். என்னன்னா இங்கே பாட்டு ஓடிட்டு இருக்குதான், இவர் படிச்சுட்டு இருக்கிறாங்க, 2 பாட்டும் போயிட்டு இருக்குது, படிக்கவும் செய்கிறான். கேட்டால் உங்களுக்கு வழங்காதுங்க, நீங்களாம் ஓல்டீஸு. நாங்கள் 2 மல்டி டாஸ்கிங், இதையும் பார்த்துக்குவோம் அதையும் பார்த்துக்குவோம், இதுலேயும் கவனம் இருக்கும் அதுலேயும் இது மியூசிக் பாட்டுக்கு போயிட்டே இருக்கோம், நாங்கள் படிக்கவும் செய்வோங்கிறான். எப்படி இதை படிக்கிறான்னு தெரியல. சில நேரத்தில் மல்டி டாஸ்கிங் நல்லது தான். ஆனால் இவனை மாதிரி படகுல இருந்து கடல் கொந்தளிச்சிட்டு காற்று அடிச்சுக்கிட்டு அதில் இயேசு நடந்துக்கிட்டு இங்கே வான்னு சொல்கிறாரு. இங்கே வான்னு சொன்ன பிறகு மல்டி டாஸ்கிங் கூடாது. இப்போ மல்டி டாஸ்கிங் பண்ணால் கண்டிப்பாக முழுக போகிறீர்கள்னு அர்த்தம்.
இப்போ வந்து காத்தையும் பார்த்துக்கிறேன், கடலையும் பார்த்துக்கிறேன், இயேசுவையும் பார்த்துக்கிறேன். இங்கேயும் கொஞ்சம் பார்த்துக்கிறேன், அங்கேயும் கொஞ்சம் பார்த்துக்கிறேன். அங்கேயும் ஒரு கால், இங்கே ஒரு கால், ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால். இதையும் கவனிச்சுக்கிறேன், அதையும் கவனிச்சுக்கிறேன். என்ன பண்ணுறது? இயேசுவையும் பார்த்துக்கிறேன், இதையும் சூழ்நிலையும் பார்த்துக்கிறேன்னு சொன்னால் முழுக வேண்டியது தான். ஹலோ, இப்போ ஒன்றே தான் பார்க்கணும். எதை பார்க்கணும்? அவருடைய வார்த்தை. வா என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தை போதும். அந்த ஒரு வார்த்தை எல்லா காத்தையும் கடலையும் காட்டிலும் பெரிய வார்த்தையாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த வார்த்தை தான் எல்லாவற்றையும் உண்டாக்கினது. ஒரே சிங்கிள் மைண்டடாக இருக்கணும். இப்போ ஒரே எண்ணம், ஒரே சீரான எண்ணம் உடையவர்களாக இருக்க வேண்டும். கடலை யார் பார்க்க சொன்னது? காத்தை யார் பார்க்க சொன்னது? காத்து பலமாய் அடிக்கிறதை கண்டுன்னு இருக்குது. பலமாக அடிக்கிறத கண்டுனா எங்கேயாவது சொல்லியிருக்குதா? 50 மைல் வேகத்துக்கு மேலே அடித்தா ஜாக்கிரதை, நடக்காத கடல் மேலே. கடல் மேலே நடக்க முடியாது. அப்புறம் அது 50 மைல் அடித்தான்னா 500 மைல் வேகத்தில் அடித்தான்னா காற்று. ஹலோ, கடல் மேலே நடக்கிறவனுக்கு காற்று எவ்வளோ வேகமாக அடிக்கிறது, எவ்வளோ பலமாக அடிக்கிறதுன்றது ஒரு பாயிண்டா? இவன் நடக்கிறதே ஒரு அற்புதம். கடல் மேலே நடக்கிறதுன்றது விசுவாசத்தில் தான் செய்ய முடியும், வேற யாரும் செய்யவே முடியாது. கடல் மேலே நடந்துகிட்டு இருக்கிறவனுக்கு அது 5 மைல் வேகத்தில் அடித்தான்னா 500 மைல் வேகத்தில் அடித்தான்னா அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. ஆனால் காற்று பலமாக அடிக்கிறதை கண்டுன்னு இருக்கிறது. இவன் ஏற்கனவே ஒரு அற்புதத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறான், கடலில் நடந்துட்டு இருக்கிறான். ஆனால் பிசாசு வந்து என்ன சொல்கிறான்? கொஞ்சம் பலமான காற்று அடிக்குது, அது கொஞ்சம் பாரு அப்படின்றான். ஹலோ, இப்படி தான் பிசாசு வேலை செய்கிறான் பாருங்க. இதில் என்ன வேடிக்கைன்னா, பிசாசு வந்து பலமான காற்று எவ்வளோ பலமாக அடிக்குது பாருன்னு சொல்லி இவனும் அதை பார்த்து முழுக ஆரம்பிக்கிறான். வேலை செய்யுது. விசுவாசம் எப்படி வேலை செய்யுது, அதே மாதிரி பயமும் வேலை செய்யுது, சந்தேகமும் வேலை செய்யுது. இப்படி தான் பிசாசு சொல்கிறான் பாருங்க. நீங்கள் அதை கவனிக்காம அவர் சொன்ன வார்த்தையை கவனித்தால் நீங்கள் அந்த காற்றுக்கும் கடலுக்கும் மேலே இருப்பீங்க. நீங்கள் மேலே இருப்பீங்க, அது கீழாக இருக்கும். அது உங்கள் பாதபடியில் இருக்கும் உங்கள் பிரச்சனை, நீங்கள் அதுக்கு மேலே இருப்பீங்க. எப்போ மேலே இருப்பீங்க? வார்த்தையை கவனிச்சிட்டு இருக்கும்போது. எந்த நேரம் அந்த சத்தத்தை கவனிக்கிறீங்களோ அந்த நிமிஷம் என்ன ஆகிறது? நீங்கள் கீழே ஆகிடுவீங்க, அது மேலே வந்து உட்காந்துக்கும். பாருங்க, இவன் நல்லா தான் நடந்துக்கிட்டு இருந்தான். நடந்தானா இல்லையா? நடந்தான். ஏன் நடந்தான்? ஒரு வார்த்தை வந்தது, வான்ற வார்த்தை. அப்புறம் ஏன் முழுகுனா? இன்னொரு வார்த்தை வந்தது, அது என்ன? பாருன்ற வார்த்தை. அது எங்கேருந்தும் வந்திருக்குது பாருங்க. வான்ற வார்த்தையை கேட்டான், நடந்தான். இதை பாருன்னு டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டாச்சு. இதுதான் சந்தேகம். இப்படி தான் சந்தேகம் வருது, இப்படி தான் அவிசுவாசம் உண்டாகிறது. நல்லா நடந்துக்கிட்டு இருக்கிறீங்க, அற்புதம் நடக்குது, கடல் மேலே நடக்கிற மாதிரி வாழ்க்கை போயிட்டு இருக்குது, அற்புதத்தின் மேலே அற்புதத்தை கண்டுருக்கிறீங்க. திடீர்னு பிசாசனை சொல்ல, இதை கொஞ்சம் பாரு, எவ்வளோ பலமாக அடிக்குது பாரு. நீங்கள் சொல்லணும், ஏற்கனவே நடக்கிறதே பெரிய அற்புதம், இருக்கிறதே பெரிய அற்புதம், இனிமேல் இந்த காற்று அடித்து என்ன பண்ண போகுது? படகுல உட்காந்துருக்கிறவனை பார்த்து காற்றடிக்குதுப்பா ஜாக்கிரதையான்னு சொன்னால் அர்த்தம் இருக்குது, படகு கவுந்துருன்னா. கடலில் நடக்கிறவனை பார்த்து காற்றடிக்குதுன்னு சொன்னால் அர்த்தமே இல்லை, அவனுக்கு இது பொருந்தாது.